அதாவது யூரோப்பியன் காலனிசிஸ் இருக்காரு இல்லைங்களா, அவங்க வந்து என்ன வகையான டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கொண்டு வந்தாங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்னா ஒன்று, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அட்வான்ஸ்மெண்ட்லாம் என்னென்ன வந்துச்சுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நெகட்டிவும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு நிமிஷம்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து டூ டைப்பை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? டூ டைப் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து எப்படி கொடுக்கலாம்னா, ரயில்வேல என்ன கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா என்னென்ன கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? கம்யூனிகேஷன்ல என்னென்ன கொண்டு வந்தாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், அதாவது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்ன, இப்போ ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா 1851 வந்து பார்த்தீங்கன்னா 3ல வந்து மும்பை டு தானேல வந்து ரயில்வே போட்டிருப்பாங்க. இது மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய சாப்டராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேஜஸ் இருக்கும். நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதை நீங்கள் டிஸ்கஷனுங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நெகட்டிவ்ஸும் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதோட என்னென்ன நெகட்டிவ்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக கொண்டு வந்தது கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அது, நான் அந்த டெக்னாலஜியெல்லாம் நமக்காக கொண்டு வந்ததே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அவங்களுக்காக கொண்டு வந்தது, யூரோப்பியன்ஸ்க்காக வந்து கொண்டு வந்தது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும், குயிக்காக பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுடைய கம்ஃபோர்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஸோ இது நமக்கானது கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட்டெட். ஓகேங்களா? எல்லாருமே வந்து எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? இதுல லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? இதை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா இது வந்து 10 மார்க் கேள்விங்கிறதுனால முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவீங்க, என்னன்னு கொடுத்துருப்பீங்க. டெக்னாலஜி, அதிக அளவு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்களுக்கு அரேபியன் வந்து இவங்க யூரோப்பியன் வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிச்சுங்கிறத வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரயில்வேனா ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட். இப்போ வந்து 3 பாயிண்ட்னா எப்படி எழுதுவீங்க? போஸ்டல் சர்வீஸு, அப்புறம் போஸ்டல் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் எழுதுவீங்க. இப்போ எழுதினாலே வந்து இப்போ கடைசியாக ஃபர்ஸ்ட் போஸ்டல் இன்ட்ரடியூஷன் எழுதுவீங்க. இன்ட்ரடியூஷன் எங்கன்னா கல்கட்டா டு டைமண்ட் ஹார்பர் 1853 51. இப்போ இந்த 3 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் 3 3 எழுதினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? மொத்தம் 6 பாயிண்ட் எழுத போறீங்க. 6 பாயிண்ட் எழுத போறீங்க. எழுதினாலே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதில் நெகட்டிவாக என்னென்ன இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. 3 to 4 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. அப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஹெட்டிங்ஸ் வந்துடுது. ஓகேங்களா?
அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக கவர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச்சஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ கொடுக்குறீங்க. இன்ட்ரோல வந்து என்னங்கிற எழுத போறீங்க. ஓகேங்களா? அட்வான்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ல கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் செகண்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை ஃபுல்லா எழுத போறீங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 டாபிக்ல எழுத போறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சொல்றதா ரயில்வே சொல்லியிருந்தோம். இப்போ நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகேப்பா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது. ஓகே ஓகேப்பா. சார். ஓகேப்பா. ஹலோ சார். சொல்லுப்பா. சார் நான் இந்த டெஸ்ட் வந்து இன்னும் எழுதல சார். வர சண்டே தான் எழுத போறேன். சரி சரிப்பா. அது எப்படி இந்த வீடியோ பார்க்கலாங்களா இல்ல? இல்லப்பா, நீங்க இந்த வீடியோ பார்த்தா தான் நீங்க வந்து ஏன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதாததுக்கு ரீசன் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து சரியா அப்ரோச் பண்ண முடியலங்கிறத எழுதலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட்டுங்களாப்பா? ஆமா சார், நான் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அனுப்புனேன் சார். ஆமா பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா இந்த நம்ம வெறும் இந்த கர்நாடிக் வாஸ் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இது எப்படி ஐடியான்னு தெரியல. அதான் பாத்துக்கிறதுங்களா? சரிப்பா. அதனால நீங்க வீடியோ பாத்துக்கோங்க. பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஐடியாவே கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இது முதல்ல வந்து இனிமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் முதல்ல வச்சுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். ஓகேங்களா? சார் நான் என்ன நினைச்சேன்னா சரி ஆன்சர் டிஸ்கஷன் போல எல்லாரும் எழுதின பேப்பரை நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இல்லப்பா, இப்ப நம்ம வந்து இதை வந்து பாத்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதுங்க. அதுல வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகேப்பா. ஓகேப்பா. சரி சரி ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து விரிவா எழுதணும். ஓகேங்களா? 10 மார்க்கா இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் 3 பாயிண்ட் எழுதினாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ரயில்வே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே எழுதுறோம். நான் இப்படி எழுதுறேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. நான் வந்து ரயில்வே எழுதுறேன். ஃபர்ஸ்டா நான் ரயில்வே எழுதுறேன். ரயில்வேல எழுதி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின். ஓகேங்களா? அதை நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா? பேசஞ்சர் வந்து ரயில்வே வந்து எங்க விட்டாங்க? பாம்பே டு தானே 1851 எழுதுறீங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் என்ன? ஓகேங்களா? அப்படிங்கிறத நீங்க எழுதுறீங்க. 3வது பாயிண்ட் எழுதுறீங்கன்னா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்கா இருக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து எழுதுறீங்க. அப்ப 3 பாயிண்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ தொலைத்தொடர்பு. ஓகேங்களா? தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா என்ன கொண்டு வந்துக்கிறாங்க? டெலிகிராஃப் லைன் கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்க எழுதுறீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் வந்து எப்பங்கிறத நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? மூணாவது இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்? ஓகேங்களா? அதாவது கம்யூனிகேஷன் பண்றது வந்து ஈஸி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? குயிக்கா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி முதல்ல நமக்கு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவே இல்லை. எந்த இதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம பழசெல்லாம் பார்க்குறப்போ புறாதான் தூது விட்டதா தான் படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஒரு தனிநபர் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்ஃபர்மேஷனை. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ட் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில ஏதாவது கொண்டு வந்தாங்களா? 2வது பாயிண்ட் எழுதுறீங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் ஏதாவது பண்றாங்களா? அதை நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியில என்ன இன்னோவேஷன் கொண்டு வந்துக்கிறாங்க? நீராவி. ஓகேங்களா? நீராவி என்ஜினை வந்து கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. ஸோ அந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பண்றீங்கன்னா மைனிங் டெக்னாலஜி. ஓகேங்களா? நம்ம மைனிங்னா என்ன சொல்லுவோம்? நம்ம
மைனிங் டெக்னாலஜி வந்து இங்க வந்து இன்னோவேஷன் பண்ணி இங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. முதல்ல வந்து ட்ரில்லிங் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்காது. இவங்க இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மைண்ட் பண்றதுக்கு வந்து குயிக்கா வந்து பண்றதுக்கு வந்து பயன்படுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதை நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா. டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க, மாடர்ன் சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம என்ன அந்த கைத்தறி நெசவு தான் இருந்துச்சு, அதை வந்து மெஷினரியா மாத்தினாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதுறீங்க. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. குறைந்த ஆட்களை வச்சு அதிக உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்தா அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது இனோவேஷன் கொடுத்துக்கிறாங்களா, அதான் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா. அப்ப என்ன கொண்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வந்தாங்க, இரிகேஷன் பேட்டர்ன்ல நியூவா கொண்டு வந்தாங்க. குறைஞ்ச நீர்ல அதிக உற்பத்தி பண்ற மாதிரி வந்து நீர்ப்பாசன முறையில வந்து புதிய தொழில்நுட்பம் வந்து உட்படுத்தி இருந்தாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ். ஓகேங்களா. இதுவும் வந்து ஒரு டெக்னாலஜி தான். ஓகேங்களா. நம்ம இதை வந்து ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா பயிரிடல வந்து பாத்தீங்கன்னா பணப்பயிரை வந்து இந்தியா கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னாலஜி தான், இதை நீங்க எழுதலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து சயின்டிபிக் ஃபாரஸ்ட்ரி. ஓகேங்களா. ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சயின்டிபிக் ப்ராக்டிஸ் ஃபாரஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது, மோனோபாலியா. இப்போ வந்து நம்ம தேக்கு நடுறோம், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேயிலை, இது மாதிரி வந்து மர வகையை வந்து பாத்தீங்கன்னா ஒரே வகையான மர வகையில வந்து பார்த்தோன்னா மோனோபாலியா நடுறது. ஓகேங்களா. இந்த சிஸ்டம் வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. நகர உட்கட்டமைப்பு மேம்பாடு. ஓகேங்களா. அதுல என்ன கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. வாட்டர் சப்ளைல வந்து மாடர்ன் வாட்டர் சப்ளை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நீர்ப்பாசனம் நீர் விநியோக முறையில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு. நம்ம வீடு வீடுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வந்து அவங்க பைப் லைன் மூலமா தான் வீட்டுக்கே தண்ணி போற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நகர கட்டமைப்பு, நகரத்துடைய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏர்லி எலக்ட்ரிக் சிஸ்டம். ஓகேங்களா. மின்சாரம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மின்சாரம் வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திருந்தாங்க. ஓகேங்களா. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 மார்க்ல இதெல்லாம் நீங்க எழுதலாம். ஓகேங்களா. இதை தாண்டி இது வந்து டிஸ்கஸ்ங்கிறதுனால இதோட நம்ம வந்து கொஸ்டினை முடிச்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இவங்க கொண்டு வந்தாங்க, இதுல என்னென்ன எழுதணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கானது கிடையாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரங்களாகட்டும், டச்சுக்காரங்களாகட்டும், யாராகட்டும் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்தது, நமக்கானது கிடையாது. நம்மள வந்து உங்க கருத்திலே வச்சுக்கல. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் வந்து அதை பயன்படுத்த முடியும், எல்லாமே பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா. இப்ப நம்ம மின்சாரம் வந்துச்சு, மின்சாரம் எல்லார் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த டாக்ஸ் பே பண்றவங்க அல்லது வந்து அவங்களுடைய கவர்மெண்டோடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க, ஓகேங்களா, எமினன்ட் பர்சன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. சாதாரண பாமர மக்களுக்கு எல்லாம் போய் சேரல. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட். மூணாவது என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த டெக்ஸ்டைல் சிஸ்டம் இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்முடைய இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள், ஓகேங்களா, கைத்தறி நெசவு இவங்க தொழிலாளர்கள், அப்புறம் கைவினைஞர்கள், இவங்க எல்லாம் வந்து இது அவங்களுக்கு வந்து சாதகமா அமையல, பாதகமா தான் முடிச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா கரெக்டா அந்த கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க் வந்து முடிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம், ஒரு 6 பாயிண்ட் எழுதுறோம், 6 ஹெட்டிங் எழுதுறோம், அப்புறம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்குறோம். அப்ப 10 ஹெட்டிங் கிட்டத்தட்ட ஆச்சு. ஒரு ஹெட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லைன், நமக்கு 4 லைன் கணக்கு வச்சோம்னா 40 லைன் ஆச்சு. ஓகேங்களா. நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 44 லைன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்படி அப்ரோச்சஸ் பண்ணலாம். ஓகே, இது புரிஞ்சாப்பா? எஸ் சார், புரிஞ்சு சார். ஓகேப்பா. கணிசு நான் என்ன சாமி
ஓகேப்பா. இந்த கொஸ்டினை வேற மாதிரியும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்ப கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சார், சொல்லுங்க. ஓகேப்பா. இந்த கொஸ்டினை இப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தேடு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? செகண்ட் டச் என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? மூணாவது பிரெஞ்சு, ஓகேங்களா? போர்ச்சுகல், ஓகேங்களா? டேனிஷ், ஓகேங்களா? இது மாதிரி வந்து வரிசைப்படுத்தி நீங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து 4 பாயிண்டா கொடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா வந்து கிரிட்டிசிசம் வந்து பாத்தீங்கன்னா இதே கிரிட்டிசிசம் நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட்லயும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டுக்கிறோம், நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஷார்ட்ஸ் நோட் மட்டும் தான் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? நீங்க அதை எது வேணா எழுதலாம். ஓகேங்களா? இதுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாலிசியை வந்து நீங்க முதல்ல வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பாலிசி நோட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். இதுல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நோட்ஸ் வந்து ஃபுல்லா இப்போ படிக்க தேவையில்லை. இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணணும்னா, ஓப்பனிங்ல இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நீங்க கொடுத்துடணும். இந்த பாயிண்ட் வந்து நீங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் பண்றப்ப 1952ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதாவது பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, ஓகேங்களா, மக்கள் தொகையை வந்து நிலைப்படுத்துறதுக்காக முறையா நம்ம தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரோம். தேசிய அளவிலான திட்டத்தை வந்து 1952ல கொண்டு வரோம். இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதிடணும். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க இன்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் நமக்கு தேவையில்லை. இப்போ இங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு தேவைப்படும்னா, நீங்க உங்களுடைய மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த பாயிண்ட் பாருங்க. 1951ல நம்முடைய டிஎஃப்ஆர் ரேட் வந்து எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. 6 இருந்திருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. இப்ப கரெக்டா சொன்னா 1.94 தான் இருக்கு இப்ப ரீசெண்ட் ரிப்போர்ட்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு அந்த பழைய இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பயன்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நேரடியாக எங்க வர்றீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்துடுறீங்க. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஷார்ட் டேர்மு, மிட் டேர்மு, அதுக்கப்புறம் லாங் டேர்ம். ஓகேங்களா? இந்த 3ஆ பிரிச்சது 3ஆ நீங்க எழுதணும். ஓகேங்களா? லாங் டேர்ம் நீங்க பாக்குறப்ப நம்முடைய என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2045ல பாப்புலேஷன் ஸ்டெபிலேஷன் வந்து எப்போ பண்ணிருக்கணும்னா 2045 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பாப்புலேஷன் ஸ்டெபிலேஷன் பண்றது வந்து 2045 சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம மக்கள் தொகையை நிலைப்படுத்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க எழுதிடுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிட் டேர்ம்ல எழுத போறீங்க. ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு வந்து டிஎஃப்ஆர் ரேட் தான் மிட் டேர்ம்ல. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நமக்கு ரீப்ளேசிங் ரேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அந்த சமயத்துல 3.4 சம்திங் நம்ம இருந்துட்டு இருந்தோம். இந்த பாலிசி கொண்டு வர்றப்ப என்ன கொண்டு வரணும், 2.1 இந்த ரேஞ்சுக்கு வந்து டிஎஃப்ஆர் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? அப்படிங்கிற இதை வந்து 2010 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது
மொத்த கருவுறுதல் விகிதம் சொல்றாங்க. ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை குழந்தைங்க ஈன்றது. ஓகேங்களா? முதல்ல 1951 பாத்தீங்கன்னா 6 குழந்தைங்க இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே படிப்படியாக குறைச்சி இப்போ 2.1 கொண்டு வந்து நினைச்சாங்க. நீங்க டேட்டா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கரண்ட்ல டேட்டாவை நீங்க எப்பயுமே படிச்சு வச்சுக்கணும். 1.94 நம்மளோடது. டிஎஃப்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங் ரேட். அதாவது ரீப்ளேசிங் ரேட்னா இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 20 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 20 பேர்னா 10 கப்புள்ஸ் இருக்கிறாங்க. 10 கப்புள்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கப்புளுக்கும் ரெண்டு 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 2.1 குழந்தை அந்த கணக்கில் வச்சோம்னா 21 குழந்தை பிறப்பாங்க. ஓகேங்களா? 20 பேருக்கு 21 குழந்தை. சம் ரீசனுக்காக இந்த ஒரு குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப 20 பேர் வந்து 20 பேருக்கு 20 பேரை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதான் ரீப்ளேசிங் ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை நம்ம வந்து ரீச் ஆகிறதா நம்மளுடைய டார்கெட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னங்கிறது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த எஜுகேஷனுங்கிற பாயிண்ட்டும். ஓகேங்களா? லைவ் பர்த் இன்க்ரீஸ் பண்றதும், மெட்டானிட்டி ரேட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3000 இருந்துச்சு. எம்எம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 1,00,300ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இதை 100 கொண்டு வரணுங்கிறத டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து இந்த கம்யூனிகேஷனல் டிசீஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் நீங்க எழுதிடுறீங்க. இதுல இருந்து எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? டாக்டர் பேஷண்ட் ரேஷியோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஓகேங்களா? இது அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம 90% அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1999 சம்திங்லாம் பாக்குறப்ப மேக்சிமம் வந்து இந்த கருத்தடையெல்லாம் வந்து 97% வந்து பெண்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆண்கள் வந்து மேக்சிமம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஆண்களை நோக்கி இந்த திட்டத்தை திருப்பி விடணும். ஓகேங்களா? ஆண்களுக்கும் வந்து கருத்தடை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து எழுதி முடிச்சுட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த பாலிசி வந்து வெற்றியை கொடுத்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2.0 இப்ப ரீசெண்டா நம்ம ரீச் ஆயிருக்கிற 2.1 ரேட் நம்ம ரீச் ஆயிருக்கிறோம். அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிசியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாம மார்டாலிட்டி ரேட் குறையறதுக்கும், அது ஐஎம்ஆர் எம்எம்ஆர் குறையறதுக்கு, அதோட ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஓகேங்களா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி நீங்க முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்ப பேசுறது கேக்குதுங்களாப்பா? அவ்வளவு இந்த கொஸ்டினோட தான் முடிஞ்சு. ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பேசுறது கேக்குதாப்பா? கேக்குது சார், கேக்குது. கேக்குது. ஓகேப்பா. நான் சொன்னது புரிஞ்சாப்பா? புரிஞ்சுதுங்க சார். ஏதாவது டவுட் இருக்காப்பா இந்த கொஸ்டின்ல? சார் இல்ல சார், ஆக்சுவலி 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் இது போட்டாலே கொஞ்சம் தான் சார் நடுவுல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லப்பா, நம்ம கன்க்ளூஷன்ங்கிறது என்னன்னா கன்க்ளூஷன் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓகே சார். இன்ட்ரோடக்ஷனும் எழுதக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ஓகே. இன்ட்ரோங்கிறது நான் என்ன சொல்றேன்னா அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? ஓகே சார். ம். இப்ப தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராமோட அதாவது ரெடியூசிங் மார்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் வந்து குறைக்கிறதுக்கு பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராமோடைய இம்பாக்ட் என்ன அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல இன்ட்ரோங்கிறது என்ன கொடுக்கணும்னா இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுக்கணும்னா மார்டாலிட்டி ரேட். ஓகேங்களா? இறப்பு விகிதம் இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து நீங்க இன்ட்ரோடக்ஷனா கொடுக்கணும். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனா நீங்க வந்து காமனா இன்ட்ரோடக்ஷன் எழுதி அந்த லைன் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நீங்க எழுதிடுறீங்க. எழுதிட்டு ஒரு நிமிஷம்ப்பா.
இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? என்னன்னா மார்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம்னா என்னங்கிறது தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்றது. நம்ம காமனா வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா 10 மார்க்ல ஹெட்டிங் தான் கவுண்ட். ஓகேங்களா? நாம வந்து பேப்பர் வந்து நிறைய பேப்பர் அனலைஸ் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 300 பேப்பர் வந்து மெயின்ஸ் எழுதுனவங்களோட பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் என்னன்னா ஒரிஜினல் பேப்பர்ஸ். ஓகேங்களா? அதை அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, நீங்க 10 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே கொடுக்காம, ஓகேங்களா, இந்த மார்டாலிட்டி ரேட் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? நான் இந்த கொஸ்டினை இப்படி அப்ரோச்சஸ் பண்றேன். ஓகேங்களா? ஒரு இப்படி அப்ரோச்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். இந்தியாவில் இறப்பு விகிதங்களை குறைப்பதில் பொது சுகாதார திட்டங்களின் தாக்கத்தை பற்றி விவாதிக்கும். இன்னும் என்ன சவால்கள் உள்ளன? இதை என்ன பண்றேன்னா 1 2 3 போட்டு நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? இது 10 மார்க் கேள்விதான். என்ன பண்றேன்னா எல்லாமே வந்து 1 2 3 போட்டு எழுதி முடிச்சிடுறேன். 1 போட்டு, ஓகேங்களா, இறப்பு விகிதம்னா என்னன்னு எழுதுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் வந்து என்ன எழுதுறீங்கன்னா திட்டங்கள் பத்தி நான் எழுதுறேன். ஓகேங்களா? நேரா வரிசை என்ன பண்றேன், ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஓகேங்களா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ஓகேங்களா, ஜன்தன் யோஜனா, ஓகேங்களா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எழுதிட்டே இருக்கு. ஜன ஆரோக்கிய யோஜனா, ஓகேங்களா, இது மாதிரி வரிசையா எழுதிட்டே இருக்கிறேன். 10 பாயிண்ட் வந்து எழுதிட்டேன். இதுல நான் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஹெட்டிங் சப்ஹெட்டிங்கே போடல. அப்ப எனக்கு எத்தனை மார்க் கொடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இது மாதிரி சப்ஹெட்டிங் போடாம வரிசை எழுதுனதுக்கு 10 மார்க் இருந்தா 3.5 மார்க்ல இருந்து 4.5 மார்க் தான் எழுதிக்கிறாங்க. மார்க் தான் போட்டுக்கிறாங்க. இன்கேஸ் இதே இதை வந்து இறப்பு விகிதம் சப்ஹெட்டிங் போட்டு அதே மேட்டரை இங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்து ஒரு விஷயமா கொடுத்து பாக்ஸ் ஒன்று போடுறோம். ஓகேங்களா? சரி, இப்ப நான் இதை இப்படி நான் சொல்றேன். அதை இதை வந்து இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? எப்படி எழுதுகிறோம்னா ஃபர்ஸ்ட் இறப்பு விகிதம்னா என்னன்னு எழுதுறோம். ஓகேங்களா? எழுதி முடிச்சுட்டு இங்க நான் ஒரு பாக்ஸ் போட்டு மார்டாலிட்டி வந்து இந்தியாவில் எவ்வளவா இருக்கு, ஏன்னா இது வந்து தமிழ்நாடு எக்ஸாம் எழுத போறோம், தமிழ்நாடுல எவ்வளவா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுறேன். ஓகேங்களா? இப்படி பாக்ஸா போட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்தரா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்கிறத வந்து ஸ்கீம்ஸா போட்டு அதுக்கெல்லாம் 2 பாயிண்டா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்கீமுக்கு 2 பாயிண்டா கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சு கன்க்ளூஷனுங்கிறப்ப வந்து இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். டிஸ்கஷன் கேட்டுக்கிறாங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். இது மாதிரி நம்முடைய முயற்சியால தான் வந்து நம்ம ஐஎம்ஆர் ரேட்டு, எம்எம்ஆர் ரேட்டு எல்லாம் குறைஞ்சு நம்முடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1951 35 இருந்தது, இப்போ வந்து நம்ம 70 ரீச் ஆயிருக்கோங்கிற மாதிரி நான் எழுதுறேன். இப்படி போட்டிருந்தா இது மாதிரி கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 7 to 8 மார்க் போட்டுக்கிறாங்க. ஸோ அதே கண்டென்ட் அதே மேட்ரு ப்ரெசன்டேஷன் பண்ண விதத்துல தான் மாறுது. ஓகேங்களா? நமக்கு வந்து நம்ம சொல்றோம் 10 மார்க்னுட்டு, 10 மார்க் நம்ம நினைக்கக்கூடாது. 44 கோடு அதுல இருக்கு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். புரிஞ்சுதாப்பா? புரியுது சார், புரியுது சார். ஓகே ஓகேப்பா. நீங்க மெயின்ஸ் எழுதிக்கிறீங்களாப்பா? இல்ல சார், இல்ல சார், மெயின்ஸ் எழுதல சார். ஓகே ஓகே ஓகேப்பா. இதுல நம்ம அந்த டைம் அது மட்டும் இல்லாமப்பா, நீங்க பாயிண்டா நீங்க எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா, சப்மிட்டிங் போடாம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து அதிகமா எடுத்துட்டு போற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்க நம்ம இன்ஸ்டியூட்டோட பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட மெயின்ஸ் எழுதின பேப்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அதை புக்காக போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல பாருங்க பேப்பர் எப்படி வந்து அவங்க ஸ்கிப் ஆகி போயிருக்கிறாங்கன்னு தெரியும். மார்க் வாங்கி போஸ்டிங் போனவங்க எல்லாமே சப்மிட்டிங் போட்டு எப்படி ஸ்கிப் ஆகி போயிருக்கிறாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து சப்மிட்டிங் தான் போட்டு எழுதணும். ஓகேங்களா? சார் ஒரு டவுட். ஓகேப்பா. இந்த தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்கப்பா. சார் இப்போ என்னன்னா, இப்போ இம்பாக்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 2-3 லைன்ஸ்லயும் அண்ட் அதோட இம்பாக்ட்ஸ் கேட்டதுக்கான இம்பாக்ட்ஸ் போட்டு சப்மிட்டிங், அதுல நடுவுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் போட்டு அதுல ஒரு சப்மிட்டிங்ஸ் போட்டு அப்படி நம்ம கவர் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, அப்படிதான் நம்ம கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து அந்த நீங்க சப்மிட்டிங் போடுறப்ப அந்த சப்மிட்டிங்கோட லென்த் எவ்வளவா இருக்கும்,
2 வேர்ட்ஸா இருக்கும். ஒரு அந்த 2 வேர்ட்ஸோட லென்த் ம். வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாவே அந்த ஃபுல் லைனை நீங்க வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? அப்ப ஆமாங்க சார். பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஓகே சார். இப்போ பேப்பர் உங்களுக்கு வந்து ஈஸியா கவர் ஆகும். ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகேப்பா. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எழுதுறப்ப முதல்ல மார்டாலிட்டி ரேட், ரேட்டோ அல்லது பப்ளிக் ஹெல்த் பாலிசியோ நீங்க இன்ட்ரோவோ கொடுத்துறேன், இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சிடுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தாய் சேய் நலத்திட்டங்கள். ஓகேங்களா? அப்படின்னு எழுதி இது கீழே வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? மிஷன் இந்திரதனுஷ். ஓகேங்களா? இதுல முக்கியமா ஏதாவது 2 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, இதை நீங்க டெவலப் பண்ணி எழுதிருங்க. ஓகேங்களா? சுரக்ஷா யோஜனானா என்ன? ஓகேங்களா? தாய்மார்களுக்கு ஆஹ், மகப்பேறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ், பிரச்சனை இல்லாம, ஓகேங்களா, பினான்சியலாவும் சரி ஹெல்த்தியாவும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து மகப்பேறு வந்து அந்த அதாவது அந்த பிறக்கிற குழந்தை வாழ்றத வாய்ப்பு வந்து அதிகப்படுத்துறதும், அதே மாதிரி தாயோடைய நலத்தை வந்து பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமுடைய எய்மையா இருக்கும். ஓகேங்களா? இதனை எழுதிடுறீங்க. இந்திரதனுஷ் அந்த பிறந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது இந்த தடுப்பூசி மூலமா அந்த குழந்தையோட வாழ்நாளை வந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் எழுதி நீங்க டெவலப் பண்றீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொற்று நோய். ஓகேங்களா? அடுத்து வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேங்களா? இந்த ஹெட்டிங் போட்டு மலேரியா. ஓகேங்களா? நீங்க எந்த டிசீஸ் வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது அதிக அளவு இறப்பை எந்த நோய் ஏற்படுத்துதோ அந்த நோயை தான் நீங்க முதல்ல வந்து இங்க எழுதணும். ஓகேங்களா? நம்ம இங்க வந்து ரொம்ப மினிமமா வந்து மரணத்தை ஏற்படுத்தும் நோய் வந்து இங்க எழுதக்கூடாது. ஓகேங்களா? எழுதிடுறீங்க. அப்புறம் வந்து எழுதிட்டு இதுல வந்து 2 பாயிண்ட் எழுதிடுறீங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 60% மார்டாலிட்டியை வந்து நம்ம குறைச்சிருக்கிறோம். மலேரியால ஏற்பட மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா 60% வரைக்கும் நம்ம குறைச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் RNTCP. ஓகேங்களா? டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க. என்ன எழுதுவீங்க? இந்தியாவில் வந்து டிபி வந்து அதிகமா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா நம்முடைய கவர்மெண்ட் இனிஷியேஷன் மூலமா இதோடைய ரேஞ்ச் வந்து நம்ம குறைஞ்சிருக்கிறோம், நம்ம எலிமினேட் பண்றதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன். ஓகேங்களா? பப்ளிக் இனிஷியேஷன், அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கேர் இனிஷியேஷன் என்ன பண்ணிக்கிறாங்கிறத நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? அப்ப யூனிவர்சல் ஹெல்த் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் எழுத போறீங்க. ஓகேங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சென்டர்ஸ். ஓகேங்களா? அதை எழுத போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் 2017. ஓகேங்களா? இது எழுத போறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இம்பாக்ட் என்ன இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஐஎம்எம்ஆர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு இருக்கு? 26,000 இருக்கு. எம்எம்ஆர் இப்ப எவ்வளவு இருக்கு? 97க்கு வந்தாச்சு. ஓகேங்களா? நம்ம எஸ்டிஜி கோல் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 70 கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மெசர்ஸ் மட்டும் நீங்க எழுதிடுறீங்க. நம்ம இன்டர்நேஷனல் லெவலான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம், அதை ரீச் ஆக போறோங்கிற மாதிரி நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா? ஃபைனலா நீங்க என்ன முடிக்கிறீங்கன்னா
இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லிக்கிறோமா, இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னது, நம்முடைய சவுத் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் நம்ம பெரிய லெவல்ல குறைச்சாச்சு. ஆனா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் 2 டைம் வந்து வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்றீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீஸ். ஓகேங்களா? சர்வீஸ் வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை. அதுக்கான ரீசன்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? என்ன இருக்கு, டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அதிக அளவு பணம் வந்து ஒதுக்குறது இல்லை, பட்ஜெட்ல ஒதுக்குறது இல்லை. இது மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எமர்ஜிங் ஹெல்த் சேலஞ்ச். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க 2 பாயிண்ட் கொடுக்குறீங்க. என்னென்ன சேலஞ்ச் இருக்கு. இப்போ கோவிட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனா வந்து ஒரு டிசீஸ் வருதுன்னா அதுக்கான நமக்கு வந்து ஆர்என்டிஓ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து அவுட் பிரேக் ஆகி டிசீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான முடிவை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வந்து நீங்க 2 பாயிண்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இது 15 மார்க்கா இருந்தா நீங்க வே ஃபார்வர்டு எழுதணும். ஓகேங்களா? வே ஃபார்வர்டு இருப்ப என்ன எழுதுவீங்க, ஜிடிபியில 2.5% வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? டிஜிட்டலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதிக டாக்டர் வந்து ரெக்ரூட் பண்ணணும். இது மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களால எழுத முடியாது. 10 மார்க்கா இருந்தா இதுல உங்களுக்கு எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அந்த இது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் அங்க என்ன ஞாபகம் வருதோ அதை மட்டும் எழுதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நிறைய பாயிண்ட் தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எக்ஸாம் எழுதுறப்ப தான் தெரியும் நம்ம வந்து ஒரு ஒரு 40 லைன் நீங்க எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு வந்து 20 லைனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா இல்லாத மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பாயிண்ட் தெரிஞ்சாதான் நீங்க 44 லைன்னா நீங்க கடைசி லைனுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான்ப்பா. இந்த கொஸ்டின்ஸ் இப்படிதான் இது டேக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேசுறது கேக்குதாப்பா? இப்போ பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, சொன்னது புரிஞ்சாப்பா? இந்த 3வது கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சாப்பா? கேக்குது சார், கேக்குது சார். இப்போ 3வது கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்ல சார் புரிஞ்சுது சார், எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஓகேப்பா. சார் இப்போ ஹெட்டிங்ஸ் இத்தனை போடணும் கூட ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? என்னங்கப்பா? சார் 10 மார்க்ஸ்க்கும் 15 மார்க்ஸ்க்கும் ஹெட்டிங்ஸ் வந்து சப்ஹெட்டிங்ஸ் இவ்வளவு போடணும் அப்படின்னு ஏதாவது கவுண்ட் இருக்கா? ஒரு நிமிஷம் சார் கேக்குதுங்களா? ஒரே நிமிஷம்ப்பா. ஓகேப்பா. சொல்லுங்கப்பா. சார் அதான் சார் ஹெட்டிங்ஸ் வந்து சப்ஹெட்டிங்ஸ் வந்து இத்தனை ஹெட்டிங் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கவுண்ட் இருக்குங்களா? இல்ல அப்படிலாம் கவுண்ட் இல்லப்பா. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வந்து அலோகேட் பண்றப்ப டைவர்சிஃபைடா எழுதிக்கிறாங்களா பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. எப்படி நான் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம இப்ப இந்த கொஸ்டின் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? என்ன கொஸ்டின் பார்த்தோம்? மார்டாலிட்டி ரேட் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இதை வந்து நான் டைவர்சிஃபைட் பண்ணாம கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஓகேங்களா, இதுல வந்து இதெல்லாம் நான் எதுவுமே கொண்டு போகாம நான் சிம்பிளா வந்து தாய்சேய் நலம், ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி ஐஎம்ஆர் எம்எம்ஆர் மட்டும் நான் கொண்டு போயிருந்தேன்னா, ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா,
அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் மிஷனு, அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ப்ரோக்ராமு, இதெல்லாம் எதுவுமே கொண்டு வராம நான் ஒரே பாயிண்ட்ல நான் போயிட்டு இருக்கிறேன். ஓகே, அங்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வந்து ஒரே பாயிண்ட்ல போயிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுது, மற்ற விஷயம் தெரியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால அவங்க வந்து சொல்றப்பே டைவர்சிஃபைடா ஆன்சர் எழுதிக்கிறாங்களா தான் ஆன்சர் கீயா இருக்கும். சப்மிட்டிங்கோட கொடுக்கறதுக்கான விஷயம் என்னன்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். நான் டைவர்சிஃபைடா கொடுத்துக்கிறேன், ஆன்சர் கொடுத்துக்கிறேன். ஆயுஷ்மான் பாரத் எழுதியிருக்கிறேன், நேஷனல் ஹெல்த் மிஷன் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ், இந்தியா பியூரோடைய பிரஸ் இந்தியா பியூரோடைய ரிப்போர்ட் நாங்க எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? நேஷனல் பாலிசியோடைய டேட்டா நாங்க எழுதி கொடுத்துருக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்குறப்ப அந்த பேப்பர் எவாலுவேட்டர் என்ன நினைப்பாங்கன்னா, டைவர்சிஃபைடா கொடுத்துருக்காங்க, நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நீங்க கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சப்மிட்டிங் வந்து நிறைய போடணுங்கிறது. ஓகேங்களா? எல்லாமே சொல்றது தான் சொல்லுவாங்க, சப்மிட்டிங் வந்து நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதாப்பா ஏன் வந்து சப்மிட்டிங் போடணும்ட்டு? ஓகே, புரியுது. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்துப்பா ரோபாட்டிக் சிஸ்டத்தோட காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம். ஓகேங்களா? நீங்க இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச்சஸ் பண்ணா, இது வந்து ரா கொஸ்டின், ராவா வந்து பியூர் டெக்னாலஜி கொஸ்டின். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுறது சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேர் தான் ரோபோட்டிக்கோட பிரெயின் அண்ட் ஹார்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு நார்மலா 2 பாயிண்ட் வந்து எழுதிடுறீங்க. ஓகேங்களா? அதை எழுதி முடிச்சுட்டு நீங்க அதுக்கு மேல இந்த இது என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கோ அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகேவாப்பா? இந்த எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன பண்ணுவோம்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுல முதல்ல வந்து ஃப்ரேம் இருக்கும். இதுதான் வந்து ஸ்கெலிட்டன். ஓகேங்களா? அந்த ரோபோட்டோடைய உடலமைப்பே இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரேமர்னு சொல்லிட்டு இதுல வந்து இதுதான் ஸ்கெலிட்டன் ஆஃப் த ரோபோட் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. ரெண்டாவது எழுதுறீங்க எண்ட் எஃபெக்டர்ஸ். ஓகேங்களா? இதை எழுதுறீங்க. எழுதிட்டு எண்ட் எஃபெக்டர்ஸ் என்னது? இப்ப நீங்க ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பிடிக்கும், ஒரு ஒரு பெண்ணை பிடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கிரிப் தேவை. இந்த கிரிப் தான் வந்து எண்ட் எஃபெக்டர்ஸ் சொல்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாயிண்ட் லிங்கேஜ். ஜாயிண்ட் லிங்கேஜ் என்னது? உங்க நரம்பு மாதிரி தான். ஒரு 2 பார்ட்டை வந்து கையை மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இந்த இதோடைய ஒர்க், அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் லிங்கேஜ் தான் வந்து காரணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எழுதுறீங்க ஆக்சுவேட்டர்ஸ் எழுதுறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மோட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ராலிக் ஆக்சிலேட்டர்ஸ், ஒரு ஈஸியா வந்து தூக்குறதுக்கு, அந்த மூவ்மெண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இது மனோ கொஞ்சம் சும்மா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதி முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸும் எழுதணும். ஓகேங்களா? இப்போ சென்சார் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் சென்சார் இருக்கும். அது வந்து கேமராவா இருக்கும், லிடாரா இருக்கும். இந்த இதை பத்தி நீங்க எழுதணும். ஓகேங்களா? 4வதா வந்து பவர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? என்ன வகையான பவர் சிஸ்டம் அதில் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதை நீங்க வந்து பாயிண்டா எழுதணும். இது வந்து நான் சொல்றது வந்து சப்ஹெட்டிங் சொல்றேன். சப்ஹெட்டிங் கீழே வந்து நீங்க என்ன பண்ணணும், 1, 2, 3, அதாவது மினிமம் வந்து 2 பாயிண்ட், மேக்ஸிமம் 3 பாயிண்ட். 3 பாயிண்ட்க்கு மேல நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்து 5th பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? இதுல இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? இப்ப கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன இருக்கும்? மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும்,
மோஷன் கண்ட்ரோலர் இருக்கும். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா, இதுல வந்து இந்த 3 பாயிண்ட் நீங்க எழுதினாலே இந்த சப்ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 6th வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர். ஓகேங்களா, சாஃப்ட்வேர் என்னென்ன யூஸ் பண்றாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெஷின் இன்டியூஸ் லாங்குவேஜா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது லேர்ன் லாங்குவேஜா இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க வந்து எழுதுறீங்க. மொத்தம் 6 பாயிண்ட் எழுதியாச்சு. 7வது வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஓகேங்க, இன்டெலிஜென்ட் டெசிஷன் மேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எழுதுறீங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷனை பத்தி எழுதுறீங்க, பிஹேவியர் பிளானிங் எழுதுறீங்க. ஓகேங்களா, அப்ப நான் 7 சப்மிட்டிங் சொல்லிக்கிறேன். இது கன்க்ளூஷன் தேவையில்லை, இது சயின்ஸ் கொஸ்டின். சரி சரி, ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம இந்த இதுல பார்க்கலாம். மொத்தம் நான் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் ஆச்சு. ஓகேங்களா, ஒரு சப்ஹெட்டிங் 1 2 3. ஓகேங்களா, 3 பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு லைனு 2 லைனு 3 லைனு 4 லைன் ஆச்சு. எக்ஸஸா ஒரு லைன் நீங்க விட்டு எழுதுவீங்க. ஓகேங்களா, 5 லைன் ஆச்சு. ஓகேங்களா, இப்ப சப்ஹெட்டிங் எத்தனை போட்டுக்கிறீங்க, 7 சப்ஹெட்டிங். ஓகேங்களா, 7 சப்ஹெட்டிங்க்கு 7 × 5 லைன் 35 லைன் ஆச்சு. இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணிக்கிறீங்க, ஹெட்டிங் வந்து ஒரு லைனு, அதுக்கப்புறம் அதுக்கு சப்ஹெட் அந்த டிஃபைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன். ஓகேங்களா, அப்ப இது 4 லைன் ஆச்சு, 39 லைன் ஆச்சு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா கடைசியா வந்து 2 லைன் வந்து விட்டுருப்பீங்க. அப்ப 41 லைன் தான். அது அப்பயே 3 லைன் ஷார்டேஜ் ஆகுது. அப்ப நீங்க வந்து கன்க்ளூஷனுக்கு மாதிரி வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து எழுத போறீங்க. ஓகேங்களா, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ரோபோட்டிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸ் அட்வான்ஸ்லாம் வந்து அந்த ரோபோட்டிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இதாகுது. இப்ப கேமராவும் சென்சார் டெக்னாலஜிலாம் வந்து இப்போ அட்வான்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டா வந்து இயங்குறதுக்கு இதெல்லாம் தேவையா இருக்குங்கிற மாதிரி நீங்க வந்து 2 பாயிண்ட் போட்டு முடிக்க போறீங்க. ஓகேங்களா, ஆக மொத்தம் நீங்க பார்க்க போதும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப புரியுதப்ப நான் என்ன சொல்றேன்ட்டு. புரியுதுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 சப்மிட்டிங் போட்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியே 40 லைன் வருது பாத்தீங்களா, புரியுதாப்பா? புரியுது சார். ஸோ அதனால நான் வந்து வாஸ்டா படிச்சாதான் அங்க வந்து நம்ம எழுத முடியும். ஓகேங்களா, இப்ப இதுல ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நத்திங் சார். இதுக்கு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாமா சார், சின்னதா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? போட்டலாம்ப்பா. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து அதிகமா நமக்கு தேவைப்படாது. பட் சைட்ல வந்து நீங்க டயக்ராம் போடுற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம்னா, ஒரு இந்த பேப்பர்ல இந்த கார்னர் நீங்க கார்னர் வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த பேப்பர்ல இந்த கார்னர்ல ஒரு தீப்பெட்டி சைஸ். ஓகேங்களா, தீப்பெட்டியோட 1.5 மடங்கு சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இமேஜஸ் போடணும். நீங்க படம் வந்து நடுவில் இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா, நடுவில் போட்டா என்ன ஆகும்னா வேணுமுனே பேப்பரை வந்து ஸ்கிப் பண்றதுக்காக அது மாதிரி பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா, எப்பயுமே வந்து சைட்ல வந்து சின்னதா வந்து இமேஜஸ் போட்டுருங்க. ஓகேங்களா, ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் என்ன பண்ணணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம கொடுத்துருணும். ஓகேங்களா, பிரியாம்பிள்ல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பர்பஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் வீடியோவை சென்ட் பண்ணிக்கிறேன், அதை வந்து பாத்துருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க அப்ஜெக்டிவ் அண்ட் பர்பஸ் எழுதிக்கிட்டு இதுல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு டேமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா, சாவார்னிட்டினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட்னா என்னன்னு எழுதணும்.
சோசியலிஸ்ட்னா என்னங்கிறத வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? அந்த 5 பாயிண்ட் எழுதிட்டு ஜஸ்டிஸ்ங்கிறத நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிபர்ட்டி எழுதணும், ஈக்குவாலிட்டி எழுதணும். ஓகேங்களா? பிரதர்ஹுட் எழுதணும். இதை மட்டும் நீங்க அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதை சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை வந்து நான் வீடியோவா கொடுத்துருக்கிறேன், நீங்க பார்த்தா வந்து கிளியரா புரியும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் கொடுத்துருப்பேன், குவாலிட்டி கொடுத்துருப்பேன். அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேங்களா? இதுல இருந்து தான் நம்ம வந்து நிறைய borrow பண்ணியிருக்கிறோம். இதை பத்தி வந்து விவாதிக்க சொல்லிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ண சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறப்ப நீங்க ஆமா அப்படிதான் கடன் வாங்கியிருக்கோங்கிறத வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவா எழுதி கொண்டு போகணும். ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்ம வந்து அப்ப ரெடியா அவைலபிளா இருந்ததுனால நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறப்ப எல்லாமே நம்ம எடுக்கல, இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை நம்ம வந்து மாத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகே, இந்த கொஸ்டின் நான் சொல்றேன். நைன்டீன் 35 கவர்மெண்ட் இந்தியா ஆக்டை பத்தி நீங்க எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எப்போ என்ன நோக்கத்துக்காக இதை வந்து எனாக்ட் பண்ணாங்கிறத வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? அதுக்கு பின்னணி என்ன, நமக்கு வந்து அப்போ வந்து ஏன் இதை நம்ம வந்து எடுத்தோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் எழுதுறீங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1945-46 ரேஞ்ச் அந்த பீரியட்ல புதுசா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் 1935 நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி வந்து இதுக்கு இந்த ஆக்டுக்கு இது வந்து ஆப்டா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து நீங்க அங்க கொடுத்துடணும், கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஏன் வந்து நம்ம கவர்மெண்ட் இந்தியாக்குல இருந்து நிறைய borrow பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க பாயிண்ட்ஸா கொடுக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து இது ரெடிலி அவைலபிள். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த சமயத்துல நமக்கு வந்து இது ரெடியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ரெடியா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பழக்கப்பட்டும் போயிட்டோம். ஓகேங்களா? அதை நீங்க எழுதுறீங்க. இப்ப என்னன்னா borrow பண்ணிக்கிறாங்க தான் கொஸ்டின். ஓகேங்களா? இதை வந்து நீங்க எழுதுறீங்க. என்னன்னா borrow பண்ணிக்கிறாங்க, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் சிஸ்டம் வந்து இங்கதான், ஃபெடரல் சிஸ்டம் வந்து இங்கதான் கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? யூனியனு, ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து இதை எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, யூனியனு, ப்ராவின்சஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்டேட்டு, இங்க யூடி, யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து இந்த இந்த சிஸ்டம், இந்த ஒரு மெத்தடையும் வந்து நம்ம அங்கிருந்தா கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் சிஸ்டம். லிஸ்ட் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? இந்த 3 லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் இந்தியாக்குல தான் வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா இருந்தா கூட இதுல சேஞ்சஸ் பண்ணி நம்ம, அதாவது இதுக்கு கோர் வந்து ஆஸ்திரேலியா, பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க 1935ல இது லிஸ்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. இதுல வந்து என்ன மாற்றம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாவே, இதை நான் நெகட்டிவா எழுதக்கூடாது, பாசிட்டிவ் என்னன்னு சொல்லுவோம் எழுதுவோம்னா, இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஞ்சி அதிகாரங்கள், இதுல வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல பொதுப்பட்டியல், இதுக்கப்புறம் வந்து எஞ்சி அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருப்பாங்க, யூனியன் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா கொண்டு போய் முடிங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம கடன் வாங்கி இருக்கிறோங்கிற மாதிரி இல்லாம அதுல வந்து ஆல்டர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத வந்து நீங்க கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து கவர்னர் ஜெனரல் அண்ட் கவர்னர், இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட்ல இருந்தா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இதை வந்து நீங்க எழுதுங்க. ஓகேங்களா?
எமர்ஜென்சி பவர் வந்து ப்ரொக்ளாமினேஷன் பண்றது வந்து கவர்னருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இருப்பாருன்னா அந்த அடையாளமா இருப்பாரு. அந்த ஸ்டேட்டுக்கான அடையாளமாவும் இந்தியாவுக்கான அடையாளமாவும் இருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் அங்கிருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? இதில் எழுதிக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கடன் வாங்கியிருக்கோம். அதே எழுதுறீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எழுதுறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் அங்கிருந்தா கடன் வாங்கியிருக்கோம். அதை நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஃப்ரேம் ஒர்க் இதை நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து 1935 ஆக்ட் படி தான் சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்தியாவில் ஃபெடரல் கோர்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஓகே, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்றீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி சிஸ்டம். ஓகேங்களா? இந்த படிநிலை ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து கீழ்நிலை நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம். இந்த இந்த ஹைராக்கி மெத்தடே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் மெத்தட் இது எல்லாமே வந்து நம்ம இவங்ககிட்ட இருந்தா கவர்மெண்ட் இந்தியா 1935 இருந்தா கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபினான்சியல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பரிவர்த்தனை பரிமாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்க கவர்மெண்ட் ஆக்ட் படி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சிஏஜியோட ரோல். ஓகேங்களா? இதையும் வந்து நம்ம அங்கிருந்து வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரொசீஜர், பிசிக்கல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? பட்ஜெட் நடைமுறையும் நிதிசார் அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் இந்த ஜிஓஐ 1935 படி தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? பார்லிமெண்ட் ப்ரொசீஜரு, பில் எப்படி பாஸ் பண்ணுங்கிறது. ஓகேங்களா? கொஸ்டின் ஹவரு. ஓகேங்களா? அப்புறம் மணி பில்லு இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டினை நெகட்டிவாவே கொண்டு போக கூடாது. ஓகேங்களா? இது 15 மார்க்கா இருந்தா நீங்க நீங்க வந்து இதை பாசிட்டிவா போய் முடிக்கணும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அதுல. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் சென்டருங்கிற மெத்தட் வந்து இங்க நம்ம வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்திருப்போம். அந்த பாயிண்ட் எழுதுக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிமிடெட் ஓட்டிங் சிஸ்டமா இருந்துச்சு. இப்போ வந்து யூனிவர்சல் மெத்தட் அதை மாத்திருப்பாங்க. எல்லாரும் 18 வயசு நிரம்பி எல்லாமே ஓட்டு போடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா சொல்லி இன்கேஸ் வந்து 15 மார்க்கா இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பேசுறது கேக்குதாப்பா? பேசுறது கேக்குதுங்களா? இப்போ சார் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். பிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச். ஓகேங்களா? இமயமலை இயற்பியல் அம்சங்களை பற்றி விவரிக்கும் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா இது ஹிமாலயன் ஹில்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா நீங்க ரேஞ்சை பத்தி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா 2 லைன் எழுதுறீங்க. ஓகேங்களா? அதை வந்து டிஃபைன் பண்ணி அல்லது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதாவது எழுதுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாக்ஸ் பண்ணி
நீங்க எவரெஸ்ட் பீக் வந்து எழுதிடுறீங்க. ஓகேங்களா? உலகத்திலேயே மிக பெரிய சிகரம் வந்து எவரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுறீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வந்து எழுதுறீங்க. இந்த இமயமலை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் லொக்கேட் ஆகிருக்கு அங்கிறத வந்து நீங்க எழுதுறீங்க. இந்தியா, நேபாள், பாகிஸ்தானு, சைனா, இதெல்லாம் நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் ஃபார்மேஷன் எழுத போறீங்க. இதுதான் அந்த கொஸ்டினுடைய கோர். ஓகேங்களா? இதுல வந்து பிளேட் டெக்டானிக் தியரியை பத்தி நீங்க வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப தட்டு விசை கோட்பாடுன்பாங்க. இந்திய தட்டு இங்க இருந்துச்சு, யுரேசியன் தட்டு இங்க இருந்துச்சு. 2 தட்டு மோதுறப்ப டெத்திஸ் கடல் நடுவுல இருந்துச்சு. இது 2 மோதுறப்ப என்ன ஆச்சுன்னா, இது வந்து என்னது கான்டினென்ட் கான்டினென்ட், அதாவது கண்டம் கண்ட மோதல். ஓகேங்களா? இப்ப கொலிஷன் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதி 2 மோதின உடனே இந்த கிழக்கு மேற்கு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா மடிப்பு மலை உருவாகுது. ஓகேங்களா? அதுதான் இமயமலையை நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதிடுறீங்க. ஓகேங்களா? இதை எழுதி முடிச்சுட்டு இந்த மடிப்பு மலையோடைய வரிசையை வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? கிரேட் ஹிமாலயாஸ். ஓகேங்களா? இந்த கிரேட் ஹிமாலயா இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுது எழுத போறீங்க. நெக்ஸ்ட் வந்து லெசர் ஹிமாலயா எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க வந்து எண்ட் ஆகுது எழுத போறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு வந்து இந்த கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சிவாலிக். ஓகேங்களா? அதுல ஆர் சப் ஹிமாலயா. ஓகேங்களா? இந்த அமைப்பை வந்து நீங்க வந்து எழுதுறீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மேஜர் பீக்ஸ் என்ன இருக்கு, கிளாசியர் எங்க இருக்கு எழுதுறீங்க. ஓகேங்களா? இது இது எழுதினாலே இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து பிசிக்கல் ஃபியூச்சர் இயற்பியல் சார்ந்த அமைப்பு தான் கேட்டுக்கிறாங்க தவிர அதுல பாறைகள் முறை நீங்க எழுதலாம். இது வந்து மெட்டாபாஃபிக் ராக்ஸா இருக்கும். ஓகேங்களா? உருமாறிய பாறைகள் அப்படிங்கிற இதை எழுதலாம். ஓகேங்களா? இதுல ரிசோர்ஸ் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எழுதி முடிச்சாலே இந்த கேள்வி வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. அதுல வந்து ஒரு 2 லைன்ல கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் கொடுக்குறீங்க. எந்தெந்த நாட்டுக்கு வந்து பார்டர் அமையாது, அது எந்த நாட்டுக்கெல்லாம் வந்து பரவி இருக்குங்கிறது எழுதுறீங்க. அந்த ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் எப்படி உருவானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேட் டெக்டானிக் தியரி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அந்த 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 மடிப்புல வந்து நீங்க எழுதுறீங்க. கிரேட்டு, லெஸ்ஸரு, சிவாலிக்னு 3 இது எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அதுல பீக்கோ கிளாசியர் நீங்க எழுத போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்முடைய பேட்டர்ன் கிளைமேட் பேட்டர்ன் வந்து எப்படி அதுல வந்து என்ன ஆதிக்கத்தை செலுத்துறதுங்கிறத நீங்க எழுத போறீங்க. ஓகேங்களா? இதுல இதை 15 மார்க்கா இருந்தா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா எக்கனாமிக்கல் அண்ட் ஈகாலஜிக்கல் பத்தி நீங்க எழுத 2-3 பாயிண்ட் எழுத போறீங்க. எழுதினீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஓகேங்களா? சார்ஜ் இல்லையா? எஸ் போட்டு. இப்ப இந்த கொஸ்டின் புரிஞ்சுங்களா? இப்போ புரிஞ்சுதுங்க சார் புரிஞ்சுங்களா? இந்த கொஸ்டின். புரிஞ்சுதுங்க ஓகேப்பா. சார். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் பலம் மற்றும் பலவீனம் எவ்வாறு அளவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த கேள்வி வந்து இது ஆல்ரெடி வந்து நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்முடைய அளவிடப்படுகிறதுங்கிறதுக்கு பதிலா அவங்க டைரக்டா இந்தியாவுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்னென்னங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் எழுதியிருந்தாங்க. 100 பேர் பிளஸ் எழுதியிருந்தாங்க. 100 பேர்ல மேக்சிமம் ஆன்சர் அப்படிதான். பலம் மற்றும் பலவீனங்கள் என்னென்ன வந்து எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் இந்த இப்படி வந்து நம்ம வந்து அதை கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சு இதை வந்து நமக்கு மார்க்கும் வாங்கி கொடுக்காது. ஏன்னா நம்மளுடைய அப்ரோச்சஸே வேற மாதிரி இருக்கு. அதனால இந்த கேள்வி வந்து கொஞ்சம் கவனமா வந்து கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கேள்வி பாக்குறப்ப ஓப்பனிங்ல பாருங்க, இது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா
இந்திய இந்த இந்தியன் எக்கனாமி அசர்டன்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பற்றி எழுதுறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. நம்ம வந்து தேர்ட்ல இருக்கோம். ஓகேங்களா. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில். ஓகேங்களா. குளோபலி 5th எக்கனாமியா இருக்கிறோம். இதை வந்து நீங்க வந்து ஒரு 2 லைன் வந்து இந்தியன் எக்கனாமி பத்தி எழுதிட்டு இந்த 3 இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை இதை கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து நம்ம எழுதணும். ஒரு நிமிஷம். அங்கமையில கொஞ்சம் அமைதியா அங்கமையில சரி, ஒரு 2 மினிட்ஸ் அப்போ வந்துடுறேன். இதை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணி எழுத போறோம். growth மெட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஓகேங்களா. வளர்ச்சியை வந்து அளவிடுறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி தான் வந்து அதோடைய பலமான நாடா பலமில்லாத நாடா வந்து அதை மெஷர் பண்றதுக்கு வந்து இந்த வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியை வந்து நம்ம அளக்குறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர் கேப்டா இன்கம். ஓகேங்களா. இதுக்கு இந்த ஜிடிபியை வந்து நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கிறோம்னு எழுதிட்டு இதை வந்து அளவிடும் முறையா நீங்க வந்து காட்டுறீங்க. ஓகேங்களா. பர்சனல் பர் கேப்டா இன்கமும் நீங்க வந்து காட்டுறீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது growth மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. நம்முடைய எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அதை இண்டிகேட் பண்றதுக்கு என்ன அளக்குறோம். ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் ரேட். ஓகேங்களா. நீங்க இன்ஃப்ளேஷன் ரேட்டை காட்டுறீங்க. ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் ஒரு அதிகமா இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா என்னது, பலவீனமான நாடு. ஸோ அந்த பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. அப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மதிப்பு வந்து ஒரு ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து திடீர்னு நீங்க இவங்களெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீலங்காலாம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப அந்த மதிப்பு வந்து இப்போ நமக்கு இந்தியாவுடைய ருப்பியோட மதிப்பு என்ன ஆகுதுன்னா வீழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறது ரீசன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து அந்த ஒரு நாட்டோடைய நாணய மதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல அதாவது ஸ்ட்ராங்கா அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த அந்த நாடு வந்து பலமான நாடுன்னு வந்து நம்ம நினைக்கலாம். தங்கப்புல ஒரே நிமிஷம் சாமி. மூணாவது ஃபாரின் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா. ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எங்கிட்ட வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன ரீசனா இருக்கும். நம்ம நிறைய பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்முடைய ரூபாயோடைய தேவை அதிகமா இருக்கு. அதனால ஃபாரின் கரன்சியை கொடுத்துட்டு நம்ம கரன்சி அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபாரின் கரன்சி வந்து நம்ம ஃபாரின் ரிசர்வ்ஸ் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாடு வந்து பலமான நாடா இருக்கும். ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பிசிக்கல் ஹெல்த். ஓகேங்களா. பிசிக்கல் டெபிசிட். ஓகேங்களா. நிதி பற்றாக்குறை வந்து நமக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா. நிதி பற்றாக்குறை அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம நாடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் வந்து நீங்க டேட்டாவை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம நிதி பற்றாக்குறை இவ்வளவுதான் இருக்கும். ஸோ நம்மளுடைய பலமான நம்ம வந்து நம்முடைய பலம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. பப்ளிக் டெப்ட் டு ஜிடிபி. ஓகேங்களா.
இப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், பப்ளிக் டெப்ட் டு ஜிடிபி எல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம கடன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக வந்து நுகர்வுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பொசிஷன் எழுதுறீங்க. ஓகேங்களா? அந்நிய நிலை. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிஐ நமக்கு எவ்வளவு வருது, ஓகேங்களா? அந்நிய செலாவணி வந்து இந்தியாவில் எவ்வளவு முதலீடு பண்றாங்க. முதலீடு பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டுல நிறைய பணம் வந்து முதலீடு பண்ணாங்கன்னா நம்ம வந்து நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, நம்மளுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கு, நம்ம வந்து தொழில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் வந்து காட்டலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கடன், எக்ஸ்டர்னல் டெப்ட். ஓகேங்களா? நம்ம ஃபாரின்காரங்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம். நம்ம அதிகம் ஃபாரின் கண்ட்ரில நிறைய கடன் வாங்கியிருந்தோம். வாங்கிதான் என்ன அர்த்தம்? நம்ம நாடு, நம்ம கணேஷ் ஒரு நிமிஷம் சாமி, கணேஷ் ஒரே ஒரு நிமிஷம் சாமி. நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து நிறைய கடன் வாங்கியிருந்தோம்னா நம்ம நாடு வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மெசர்ஸ் தான். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? இதை வந்து காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் எழுதுறீங்க. ஓகேங்களா? இப்ப குளோபல் லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வெளியிடுற அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல நம்ம என்ன இருக்கிறோம், அதுவும் நம்மளுடைய மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அது ஒரு மெஷர்மெண்ட். ஓகேங்களா? குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இதெல்லாம் நம்முடைய ரேங்க் என்ன இருக்கும், இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சுதான் நம்ம இந்தியாவுடைய நாட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் சோசியல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், எஸ்டிஐ, ஓகேங்களா? மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸ், இதெல்லாம் நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம அளவிட முடியும். ஓகேங்களா? ஃபைனலா வந்து நீங்க இப்ப காமன் கொஸ்டின் மாதிரி நம்ம இந்தியாவுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத வந்து நீங்க ஃபைனலா நீங்க முடிக்கணும். ஓகேங்களா? நீங்க இங்கதான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? டெமோகிராபிக் டிவிடெண்ட், டெமோகிராபிக் டிவிடெண்ட். ஓகேங்களா? நம்ம வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜ் 28 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதிக அளவு இளைஞர்களை கொண்ட நாடு. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். இந்த 2 பாயிண்ட் எழுதுறீங்க. கடைசியா வந்து வீக்னஸ் எழுதுறீங்க. வீக்னஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா? ஓவர் பாப்புலேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சொத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாரற்ற மட்டுமே முடங்கி இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இதுல இருக்கிற நமக்கு இருக்கிற வீக்னஸ். நீங்க இதை எழுதி கன்க்ளூஷன் வந்து முடிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கான இது வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். புரிஞ்சுது சார். ஓகேப்பா. ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து இந்த 10 மார்க் வந்து 9 கொஸ்டின் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து மீதி கொஸ்டின்ஸ் வந்து பாத்துடலாமாப்பா? நாளைக்கு பாத்துடலாம். ஓகேப்பா. ஓகேப்பா, டேக் கேர்ப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேப்பா.